ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இங்கே எங்கேயோ. ஸோ இது நம்ம தமிழில் பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற மாதிரியான வார்த்தை. இங்கே எங்கேயோ தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஹிந்தியில் யஹி கஹீன். ஸோ இங்கே அப்படின்னா யஹான்னு சொல்லுவோம். எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கஹான்னு கேட்போம் ஹிந்தியில். ஓகேவா? யஹான் கஹான்னு. இங்கே அப்படின்னா யஹான், எங்கே அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கு கஹான். ஸோ அதே தான் இங்கே எங்கேயோ அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹீன் கஹீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹீன் ஆஸ்பாஸ் கஹீன். ஸோ பக்கத்தில் அப்படின்னா ஆஸ்பாஸ். ஸோ யஹீன் ஆஸ்பாஸ் கஹீன். ஸோ இந்த வார்த்தை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹிந்தி சென்டென்சஸ் இந்த வீடியோவில் 2-3 சென்டென்சஸ் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இங்கே எங்கேயோ தான் என்னோடய சாவியை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாவி இல்லை முக்கியமானது எதையாவது மறந்து வச்சுட்டு தேடும் போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இங்கே தான் வச்சுருந்தேன், எங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மேன்னே அப்னி சாபியான் எஹீன் கஹீன் ரக்தாத்தா. ஸோ வைத்திருந்தேன், அதனால் ரக்காத்தா. ஸோ ரக்கா அப்படின்னா வைத்தேன், வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ரக்காத்தா அப்படின்னு வரும். ஸோ நான் அப்படின்னா மேன்னே, அப்னி ஸோ அப்படின்னு அர்த்தம். மெயின்னே அப்னி சாபியான். சாபியான் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம், சாவிகளே அப்படின்றது அர்த்தம். சாபி தமிழில் சாவின்ற மாதிரி ஹிந்தியில் சாபி. எஹீன் கஹீன் ரக்தாத்தா, இங்கே தான் எங்கேயோ வச்சுருந்தேன். எஹீன் ஆஸ்பாஸ் கஹீன் அப்படின்னா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் வச்சுருந்தேன் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லிக்கலாம். ரக்காத்தா அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே எங்கேயோ தான் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே உசே எஹீன் கஹீன் தேகாத்தா. ஸோ இங்கே எங்கேயோ தான் பார்த்தேன். ஸோ அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் தேக்கா மட்டுமே சொல்லலாம். பட் அதை கனெக்ட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்டில் ஏதோ ஒன்று நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். தேக்காத்தா அப்படின்றத தான் அங்கே சொல்லணும். ஸோ பார்த்தேன் அப்படின்றதோட ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, எப்போவோ நடந்ததை பற்றி மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னா தேக்கா அப்படின்றத சொல்லலாம். இங்கே எங்கேயோ தான் அவரை பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல நின்றுட்டு இங்கே அந்த இடத்தெல்லாம் சுட்டி காமிச்சு பேசும்பொழுது தேக்காத்தா அப்படின்றத தான் சொல்லணும். அது ப்ரெசென்ட்டோடவும் கனெக்ட் ஆகுது. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? சாரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மேன்னே உஸ்ஸே எஹீன் கஹீன் தேகாத்தா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்கா கர், அவங்க வீடு. ஸோ அதனால் உன்கா கர் அப்படின்னு வரும். இல்லைனா உஸ்கா கர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அப்படின்னா உஸ்கா, ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது உன்கா கர், கர் அப்படின்னா வீடு. எஹீன் கஹீன் ஆஸ்பாஸ் ஹி ஹே. இங்கே எங்கேயோ தான், தான் அப்படின்றதுனால ஹீ அப்படின்னு வருது. ஆஸ்பாஸ் ஹீ, பக்கத்தில் தான். ஆஸ்பாஸ் ஹி ஹே. ஸோ இருக்குது அப்படின்னா ஹே. இங்கே எங்கேயோ அப்படின்னா எஹீன் கஹீன், பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்பாஸ் ஹி ஹே அப்படின்னா இருக்குது. உன்கா கர் எஹீன் கஹீன் ஆஸ்பாஸ் ஹி ஹே. உன்கா கர் எஹீன் கஹீன் ஆஸ்பாஸ் ஹி ஹே. வீடுக்கு பதிலாக வேறு ஏதாவது கூட சொல்லலாம். இங்கே எங்கேயோ தான் அவங்களோட இடம் இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். அவங்களோட தோட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் ஒரே ஒரு வேர்டு இல்லைனா 2 வேர்டு அப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பைகாட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் தெரிஞ்சுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி பேசும்பொழுது உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். ஸோ அப்படி நீங்கள் நிறைய வாக்கியங்கள் நீங்கள் பேசி பழகிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இங்கே எங்கேயோ பக்கத்தில் அப்படின்றத வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது எல்லாமே நல்லது. ஒரு விஷயம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது, இல்லை செஞ்சது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஃப்ரேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பெஹதார் ஹோகா அப்படின்ற ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெஹதார் ஹோகா, நீங்கள் இங்கே வராமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹதார் ஹோகா ஹி ஆப் யஹான் மத் ஆவோ. ஸோ நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னா ஆப் யஹான் மத் ஆவோ. நீங்கள் அப்படின்னா ஆப், யஹான் அப்படின்னா இங்கே, வராதிங்க அப்படின்னா மத் ஆவோ. வராமல் இருப்பது நல்லது. ஸோ இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹதார் ஹோகா, பெஹதார் ஹோகா. ஸோ இருப்பது நல்லது அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த ஆக்ஷனை சொல்கிறீங்களோ, எந்த செயலை சொல்கிறீங்களோ அது செகண்ட் வரும். ஸோ இந்த சென்டென்ஸோட ஃபார்மேட் அப்படி தான் இருக்கும். ஸோ பெஹதார் ஹோகா ஹி, ஸோ பெஹதார் ஹோகா கி ஆப் யஹான் மத் ஆவோ. நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹதார் ஹோகா கி ஆப்
அங்கே அப்படின்னா வஹான், மத் ஜாவோ போ அப்படின்னா வந்து ஜாவோ. ஸோ மத் ஜாவோ அப்படின்னா போகாதீங்க அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹதார் ஹோகா கி ஆப் உசுசே பாத் மத் கரோ. பாத் மத் கரோ அப்படின்னா பேசாதீங்க அப்படின்றது அர்த்தம். அவனிடம் அப்படின்னா உசுசே இல்லைனா உஸ்கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ பெஹதார் ஹோகா கி அப்படின்னா இருப்பது நல்லது அப்படின்றது அர்த்தம். ஹோகா அப்படின்னா இரு அப்படின்றது அர்த்தம். இருக்கும் அப்படின்றது அர்த்தம், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸில். ஸோ பெஹதார் ஹோகா அப்படின்னா நன்றாக இருக்கும் அப்படின்றது. ஆப் உசுசே பாத் மத் கரோ, அவரிடம் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஸோ நம்ம பேச்சு வழக்கில் நீங்கள் அவங்ககிட்ட பேசாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹிந்தியில் அவங்க வந்து இப்படி சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், பாசிட்டிவாக அவங்க புது வீடு வாங்குறது நல்லது. ஸோ அவங்க எத்தனை வீடு மாறிக்கிட்டே போவாங்க ரெண்டல் ஹவுஸில், அவங்க பெட்டர் புது வீடு வாங்கலாம். ஸோ தே ஹேட் பெட்டர் டு பை அ நியூ ஹவுஸ் இங்கிலீஷில் சொல்லும்பொழுது. அதே ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா உன்கேலியே பெஹதார் ஹோகா, அவர்களுக்கு நல்லது. ஸோ அவங்களுக்கு நல்லது. உன்கேலியே பெஹதார் ஹோகா கி வே நயா கர் கரீத்லோ. ஸோ நயா கர் கரீதோ அப்படின்னா வந்து புது வீடு வாங்குங்க அப்படின்றது அர்த்தம். கரீதியே அப்படின்னு சொல்லலாம் ரெஸ்பெக்டோட சொல்லும்பொழுது. ஏன்னா நம்ம அவங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்கிறோம். ஸோ நயா கர் அப்படின்னா புது வீடு, கரீதியே அப்படின்னா வாங்குறது நல்லது அப்படின்றது அர்த்தம். மணி 5 ஆயிடுச்சு, டிராஃபிக் மோசமாகறதுக்குள்ளே இப்போவே நான் கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு அபி 5 பஜே ஹே. ஸோ அபி அப்படின்னா இப்பொழுது, 5 பஜே ஹேன் அப்படின்னா 5 மணி ஆகிறது. 5 பஜே ஹோ கயா அப்படின்னா 5 மணி ஆகிவிட்டது அப்படின்றது அர்த்தம். ஆகுது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுனால 5 பஜே ஹே அப்படின்றது வருது. பெஹதார் ஹோகா கி இருப்பது நல்லது. என்ன அப்படின்னா மே पहले की ट्रैफिक बहुत खराब हो जाने से पहले, सॉरी, बेहतर होगा कि டிராஃபிக் பகுத் கராப் ஹோ ஜானே சே பெஹலே. டிராஃபிக் அப்படின்றது வந்து ஹிந்திலையும் அப்படியே தான் வரும். பகுத் கராப், கராப் அப்படின்னா வந்து மோசமாகிறது அப்படின்றது அர்த்தம். கெட்டு போகிறது அப்படின்றதும் அர்த்தம். மோசம் பேட் அப்படின்னாலே வந்து கராப் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. பகுத் கராப் அப்படின்னா ரொம்ப மோசம். ஹோ ஜானே சே பெஹலே ஆவதற்குள், ஹோ ஜானே சே பெஹலே அப்படின்னா ஆவதற்குள் அப்படின்றது அர்த்தம். ஹோ ஜாவோ அப்படின்னா ஆகும் அப்படின்றது அர்த்தம். ஹோ ஜாயேகா அப்படின்னா ஆகிவிடும். ஹோ ஜாயேகா அப்படின்னா ஆகிவிடும். ஹோ ஜானே சே பெஹலே அப்படின்னா ஆவதற்குள் அப்படின்றது அர்த்தம். ஸோ டிராஃபிக் பகுத் கராப் ஹோ ஜானே சே பெஹலே மே சல ஜாவுன், நான் போகணும். மே சலா ஜாவுன் இல்லைனா மே நிக்லாலூன். ஸோ நிக்லோ அப்படின்னா வந்து கிளம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிளம்பணும் அப்படின்னா வந்து நிக்லாலூன் அப்படின்றத சொல்லணும். ஸோ अभी 5 बजे हैं, बेहतर होगा कि ट्रैफिक बहुत खराब हो जाने से पहले मैं चला जाऊँ இல்லைனா மே ஜாவுன் அப்படின்றத சொல்லணும். ஸோ நான் கிளம்பணும், வரணும் அந்த ஃபார்மேட்டில் வரும் அந்த ஊன் சவுண்டு. அவள் பையை அங்கே வைக்காமல் இருக்கிறது நல்லது, யாராவது திருடிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வந்து பெஹதார் ஹோகா கி இருப்பது நல்லது. ஓ அப்னா பேக் வஹான் மத் சோடோ. ஸோ விடு, சோடோ அப்படின்னா விடு அப்படின்றது அர்த்தம். மத் ரக்கோ அப்படின்றதும் சொல்லலாம், வை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவர் பேக் அங்கே விட்டுட்டு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லை பேக் அங்கே வச்சுட்டு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சோடோவுக்கு பதிலாக ரக்கோ தான் இங்கே வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ பெஹதார் ஹோகா கி ஓ அப்னா பேக் அப்படின்னா அவளுடைய பேக் அப்படின்றது அர்த்தம். இல்லை இங்கே வந்து பேக் வந்து ஆண்பால் அப்படின்றதுனால அப்னா வருது. வஹான் மத் ரக்கோ. கோயி அப்படின்னா யாராவது, கோயி உசே சூரா சக்தாகூன், உசே அப்படின்னா அதை, சூரா சக்தாகூன் அப்படின்லாம் திருடலாம் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நான் இப்போ தூங்குறது நல்லது, இல்லைனா எனக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெஹதார் ஹோகா கி மே அபி சோஜாவுன். ஸோ மே அபி சோஜாவுன் அப்படின்னா நான் இப்போ தூங்கணும். பெஹதார் ஹோகா கி அப்படின்னா நன்றாக இருக்கும். நஹிதோ இல்லைனா முஜே சிர் தர்த் ஹோ ஜாயேகா. சிர் தர்த் அப்படின்னா தலைவலி, தர்த் அப்படின்னாலே வலி அப்படின்றது அர்த்தம். சிர் தர்த் ஹோ ஜாயேகா வந்துவிடும் அப்படின்னா வந்து ஹோ ஜாயேகா. ஆகிவிடும், வந்துவிடும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து ஹோ ஜாயேகா. ஸோ பெஹதார் ஹோகா கி மே அபி சோஜாவும் நஹிதோ முஜே சிர் தர்த் ஹோ ஜாயேகா. ஸோ நம்ம வந்து இருப்பது நல்லது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். அதனால தான் பெஹதார் ஹோகா கி அப்படின்றது வருது. நான் தூங்குவது, நான் தூங்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ மே அபி சோஜாவோ, மே அபி சோஜாவுன் நான் தூங்கணும், சோஜாவுன். நஹிதோ இல்லைனா முஜே சிர் தர்த் ஹோ ஜாயேகா. நீங்கள் சரியான நேரத்தில் இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பெஹதார் ஹோகா கி ஆப் சமைப்பர் யஹான் பகுஞ்சோ. ஸோ பெஹதார் ஹோகா கி அப்படின்னா இருப்பது நல்லது அப்படின்றது அர்த்தம். ஆப் அப்படின்னா நீங்கள், சமைப்பர் அப்படின்னா சரியான நேரத்தில் அப்படின்றது அர்த்தம். யஹான் பகுஞ்சோ அப்படின்னா இங்கே இருங்க அப்படின்றது அர்த்தம், வந்து சேருங்க அப்படின்றது அர்த்தம்.
ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.